எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பன்னீர் மோமோஸ். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபேமஸான இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் செய்ய முதல்ல இதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுலில் 1.5 கப் மைதா மாவை எடுத்துக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மறுபடி கலந்து விடுங்க. தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்ல கெட்டியாக பிசைங்க. மாவில் அதிகமாக தண்ணி ஊற்றி ரொம்ப சாஃப்டாக ஆயிடாமல் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா பிசைங்க. மாவை மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான ஃபில்லிங்கை செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் பொடுசா நறுக்கின 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, பொடுசா நறுக்கின 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து பொடுசா நறுக்கின 1/4 கப் குடமிளகாய், துருவின கேரட் 1/4 கப், துருவின முட்டைகோஸ் 1/4 கப் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வெங்காயத்தாள் வெங்காயம் பொடியா நறுக்கினது சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பன்னீரை துருவி வச்சிருக்கேன். இது 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த துருவின பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒன்று இல்லை 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சில்லி சாஸ் இல்லைன்னா சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். கடைசியா பொடுசா நறுக்கின வெங்காயத்தால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. பன்னீர் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ் பண்ணிடலாம். மாவை சின்ன சின்ன பால்ஸா பிரிச்சு உருட்டிக்கலாம். சப்பாத்தி கல்லில் ஒரு மாவு உருண்டையை வச்சு மேலே கொஞ்சம் மாவை தூவி மெலிசாவும் இல்லாமல் கனமாவும் இல்லாமல் மீடியமாக உருட்டிக்கோங்க. இப்போ நடுவில் கொஞ்சம் ரெடி பண்ண பன்னீர் ஃபில்லிங்கை வச்சு மாவோட ஒரு பக்கத்திலிருந்து இப்படி மடிச்சு விட்டுக்கிட்டே வாங்க. பார்த்தீங்களா நான் எப்படி செய்கிறேன்னு? இப்படியே செய்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வரும். மேலே கொஞ்சம் மாவு அதிகமாக இருந்ததுன்னா அதை எடுத்துடலாம். இப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாட்ல தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு ஸ்டீமரில் ரெடி பண்ண மோமோஸை வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு மூங்கில் ஸ்டீமர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட எது இருந்தாலும் இல்லை இட்லி குக்கர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டை மூடி வச்சு 15 நிமிஷம் வேக விடுங்க. நிமிஷம் ஆயிடுச்சு. மோமோஸ் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு. மோமோஸை ஸ்டீமர்ல இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். சூடான இந்த மோமோஸை டேஸ்டியான மோமோ சட்னி கூட சர்வ் பண்ணுங்க. சுவையான பன்னீர் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும். ஸோ நீங்கள் வெளியில் கடைக்கெல்லாம் போக தேவையில்ல, வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணலாம்.
The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.